Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 2, basic algebra, exercise 2.9 க்கு அதற்கு சம்பந்தமான அதற்கு உரிய அதற்கு ரிலேட்டடான partial fraction அப்படின்ற சம்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2.26. ஓகே, குட். What is given? Resolve into partial fraction 2x by x square plus 1. Next என்னது? x minus 1. பார்ஷியலுக்கு சில பேசிக்ஸ் ரூல்ஸ் இருக்குது. அதை நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் 2.9 எக்ஸசைஸில். அதை எடுத்து பார்த்துக்கோ, அப்படின்னா தான் செய்ய முடியும். ஓகேயா? ரைட். ஸோ 2x by x square plus 1 எடுத்து x minus 1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்ற ஃபேக்டரை பிரிக்க முடியாதனால ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு டினோட் பண்ணி எடுத்துடணும். பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 செப்பரேட்டாக ஒன்று தனியாக இருக்கிறத சி பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எடுக்கணும். சப்போஸ் மாற்றி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், உன்னுடைய விருப்பம். ஓகேங்களா? ரைட். ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ எல்சிஎம் போடுறேன். லெஃப்ட் சைடில் உள்ளதை பார்த்து எழுதிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை பார்த்து எழுதிக்கலாம். எல்சிஎம் தான் வரும், எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1. அதை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. குட். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மேலே போகும். அப்போ சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு மல்டிப்ளை ஆயிரும். கீழே டினாமினேட்டர் அடிச்சிரு. இதுக்கு முன்னாடி கண்டிஷன் degree of denominator greater degree of numeratorன்னு பார்த்துக்கோ. அப்படின்னா தான் கணக்கை மூவ் பண்ண முடியும். சரியா? கரெக்டாக இருக்குது, அதனால் பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே நியூமரேட்டர் எழுதிரு. 2x ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. குட். இதோட டீச்சர்ஸோடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் மினிமைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும்னா டோட்டலாக ஏயும் பியும் 0 ஆயிரும். ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளை. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஏபி 0 ஆயிரும். ஏன்னா இங்கே -1 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு ப்ளஸ் 1 கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அப்போ 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏபி 0 ஆயிரும் அந்த ஃபேக்டருக்கு போடையில். அப்போ சி இன்ட்டு 1 + 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 2 ஈக்குவல் டு 2c. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னு வச்சுக்கவேன். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு. 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி ப்ராக்கெட் 0 minus 1 plus c into 0 plus 1 போட்டு காமிச்சிட்டேன் உனக்கு. அப்போ இது என்ன ஆயிரும்? 0 a into 0 0 b வரும். 0 ஆகாது, இது b இருக்கும். அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -1 ப்ளஸ் c இன்ட்டு என்ன வந்துடும்? 1. அப்போ மைனஸ் பின்னு வந்துடும், ப்ளஸ் சின்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? 0ன்னு வரும். இப்போ பொறுமையாக நிதானமாக சி உள்ள ஆன்சரை போட்டிங்கன்னா 1ன்னு வந்துடும். அப்போ -b ப்ளஸ் 1 ஈக்குவல் இங்கிட்டு 0. அப்போ இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா -1 ஈக்குவல் டு -b. ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா b ஈக்குவல் டு என்ன வந்துடும்? b ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நானாக கொடுக்குறேன். புட் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுப்போமா? சரி, -1 கொடுக்குறோம். அப்போ 2 இன்ட்டு -1 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 ப்ளஸ் b. ஓகே, இங்கிட்டு -1 ப்ளஸ் c இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ஆயிரும் ப்ளஸ் 1. ஓகே, -2 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பிக்கு 1. அடுத்து என்ன வந்துடும்? -2 ப்ளஸ் சிக்கு என்ன இருக்குது? 1 இன்ட்டு 2. அப்போ -2 ஈக்குவல் டு -a ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வருது? -2 + 2 1 2 is 2.
அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா -1 ஈக்குவல் டு -a + 1 சரிங்களா. -2ஆல் டிவைட் பண்ணிடுவோமா? சரி, -2ஆலே டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. -2ஆலேயே டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்ப்போம். ஆமாம், அப்போ தான் சிம்பிளாக இருக்கும். -2ஆலேயே நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே 1ன்னு வந்துடும். இங்கே -a 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து +1 ஆயிரும். -a + 1 இது வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். டிவைட் ஆகிடுச்சா கேன்சல் ஆயிரும். இது டிவைட் ஆகிடுச்சா என்ன வந்துடும்? -1 வரும். பார்த்துக்க, புரியுதா சொல்கிறது? அதனால் நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. அப்போ +1 -1 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 ஈக்குவல் டு -aன்னு வருது. அப்போ a ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -1 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த ஃப்ரம் 1க்கு இங்கே வரணும் ஆன்சரு. இங்கே உங்களை எழுதிடவா? பார்த்துக்க, பாக்ஸ் பண்ணி எழுதுகிறேன் ஆன்சரை. ரைட், ஃப்ரம் 1 ஆன்சருக்கு வந்துட்டேன். 2x / x² + 1 இன்ட்டு x - 1 ஈக்குவல் டு அப்படின்ட்டு எடுக்கிறோம். எடுக்கையில் ax + bன்னு இருக்குது. ஏக்கு வந்து -1 × x, பிக்கு +1 / x² + 1 ஓகேங்களா. ப்ளஸ் சிக்கு என்னது? 1 தான், x - 1 ஃபேக்டர். இதை மாற்றி எழுதிக்கோ. 1 - x அப்படின்னு எழுதினா தான் ப்ரொசீஜராக தெரியும். x² + 1 ப்ளஸ் என்னடா தம்பி வருது? 1/x - 1 விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் சம்மு சரிங்களா சொல்கிறது? நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ஓகே, குட். எக்ஸாம்பிள் 2.27 ஓகே, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா x / x + 3 இன்ட்டு x - 4. இதெல்லாம் 3 மார்க் கணக்கு தான், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ரெண்டுமே தனித்தனி ஃபேக்டர் தான். அப்போ தனித்தனியாக கணக்கு அப்படி ஆன்சர் கொண்டு போகிறேன். a/x + 3ன்னு ஒரு ஃபேக்டரை பிரிச்சிரு, ப்ளஸ் b/ன்னு அதர் ஃபேக்டரை பிரிச்சிரு. ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் போடையில் லெஃப்ட் சைடில் உள்ள இதை பார்த்து இங்கே போட்டுக்கோ. ஈஸியாக தான், இல்லைனா எல்சிஎம் போடு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ x + 3 x + 3 கேன்சல் ஆகும். மேலே கொண்டு போய் x - 4 மல்டிப்ளை பண்ணிக்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு சொல்லாத. b x - 4 x - 4 கேன்சல் பண்ணிடு. x + 3 மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இது ரெண்டையும் அடிச்சிரு டினாமினேட்டரை. அப்போ x = எழுதி டீச்சர்ஸ் வேலை இதோட முடியும். x - 4 ப்ளஸ் b இன்ட்டு x + 3. இதுக்கப்புறம் நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ஃபேக்டரை 0 ஆக்கிட்டீங்கன்னா அதர் ஃபேக்டர் கிடைக்கும். இப்போ இங்கே +4 போட்டிங்கன்னா -4 இருக்குது, +4 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் ஏ. அப்போ புட்டு அவ்வளோதான். x +4 போடு. அப்போ 4 = ஏக்கு வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் பி வந்து என்ன வரும்? 7 வரும். அப்போ 4/7 அப்படின்னு வருது. என்னது? பி. அவ்வளோதான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. அடுத்து இதுக்கு ஆன்சர் போடு. -3 போடு. போட்டு, ஏன்னா +3 இருக்குது அதில் ஃபேக்டரில். -3 போட்டோம்னா b 0 ஆயிரும். -3 = a இன்ட்டு -7 வந்துடும். மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3/7 = என்ன வந்துடும்? a. புரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ ஃபேக்டர் ஃப்ரம் 1க்கு இங்கே ஆன்சருக்கு வர சின்ன கணக்கு தான் இதெல்லாம். 3 மார்க் கணக்கு. ஃப்ரம் 1 அப்படின்ட்டு வந்துட்டோம்னா x / x + 3 x - 3 = a 3/7/x + 3 ப்ளஸ் 4/7/x - 3 x - 4 x - 4 தம்பி. அப்போ கீழே இறக்கி விட்டுரு. 3/7 × x + 3 நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? ப்ளஸ் 4/7 × x - 4 விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ வெரிஃபை பண்ணிக்க. 3 மார்க்ஸ் சம். ஓகே, குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.27. இது எல்லாமே பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு உள்ளது. சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 25, 26, 27 அப்படின்ட்டு எது நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. x + 1 கிவன் கொஸ்டின் எழுதுகிறேன்.
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். வெரி குட். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்கிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றா தம்பி. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வந்து தனியாக எக்ஸ் மைனஸ் ஒன்று தனியாக பிரிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எழுதையில் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபேக்டர் எழுதிட்டு ப்ளஸ் எக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் எழுதணும். அதுக்கப்புறம் தனியாக கொடுத்த ஃபேக்டரை எழுதணும். புரியுதா சொல்கிறது? அப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படி பார்த்துக்கோ. சரியா? இப்போ காமனாக எல்சிஎம் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் லெஃப்ட்டில் பார்த்து எழுதிட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஏ மட்டும்தான் வரும். எக்ஸ் கேன்சல் ஆனால் ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போ பி இன்ட்டு எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சிக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். இப்போ லெஃப்ட்டில் உள்ள ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் நியூமரேட்டரில் உள்ளது சரியா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை ஹோலாக பாக்ஸ் பண்ணிக்க. இதோட டீச்சர்ஸ் ஒர்க் முடிஞ்சு. இப்போ ஃபேக்டரை 0 ஆக்குறோம் அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா 2 ஆன்சரு ஈக்குவல் டு இது 0 ஆனால் இந்த டேமே 0 ஆயிரும். சரிதான் நான் சொல்கிறது? இந்த டேமே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த டேமே 0 ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இந்த பார்சியல் இந்த இடத்துல பாரு, இது பண்ணையில் தப்பாக பண்ணிட்டேன் பாரு. இதை எடுத்து எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணையில் இங்கே ஏ இன்ட்டு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் தானே கேன்சல் ஆகும், பேலன்ஸ் வரும்ல. அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். வெரி குட். இப்போ எக்ஸ் கொண்டு ஏயும் 0 ஆயிரும். சரியா? ரைட். ஏயும் 0 ஆயிரும், பியும் 0 ஆயிரும், சி கிடைக்கும். சி ஈக்குவல் டு 2. சரி, சீடா தம்பி இது. நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா 1 ஈக்குவல் டு பி 0 ஆயிரும், சியும் 0 ஆயிரும், ஏ கிடைக்கும். கரெக்டானு பார்த்துக்க. 0 + 1 1 1 இன்ட்டு ஏ. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. சரிதா சொல்கிறது? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு -1 போடுவோமா? எக்ஸுக்கு -1 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இதான் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்று -1 தானே அது, ப்ளஸ் -1. அப்போ காமனாக -1 போடுவோமே. -1 போட்டால் என்ன ஆகும்? -1 + 1 -1 + 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி இன்ட்டு பார்த்துக்கோ -1 ப்ளஸ் சி இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர். பொறுமையாச்சு. 0 ஆயிரும், ஏ இன்ட்டு -2ன்னு வந்துடும், ப்ளஸ்ஸு பி இன்ட்டு -1 -2 ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். அப்போ 0 ஈக்குவல் டு ஏக்கு 1 இன்ட்டு -2, பிக்கு வந்து -- ப்ளஸ் 2b, சிக்கு வந்து 2. அப்போ 1 2 is 2 -2 ப்ளஸ் 2b ப்ளஸ் 2 -2 ப்ளஸ் 2 கேன்சல். அப்போ 2b ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. ஓகேங்களா சொல்கிறது? அப்போ நிதானமாக பொறுமையாக போட்டு பார்த்துக்க. ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் என்ன ஆகும்? -1 + 1 ஏ -1 ப்ளஸ் பி -1 -1 ஹோல் ஸ்கொயர். சரியா சொல்கிறது? ரைட்டு. 1 மினிட் தம்பி. இந்த இடத்துலடா எக்ஸுக்கு வந்து 0 போட்டோம்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா -ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்டா தம்பி? -1 அப்படின்னு வரும். ஏஸ் ஈக்குவல் டு -1 வரும். நல்ல வேலை, அது ராங் ஆயிடுச்சு பாரு. ஏஸ் ஈக்குவல் டு என்னது? -1. சரி, அப்போ இங்கே வரையில் ஏக்கு பதிலாக -1 போட்டால் இது என்ன? +2 ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகாது. பார்த்து பொறுமையாக. சரியா சொல்கிறது? ஆமாம். அப்போ 0 ஈக்குவல் டு +2 ப்ளஸ் 2b ப்ளஸ் 2. அப்போ 4 இங்கிட்டு வந்தால் -4 ஈக்குவல் டு 2b. அப்போ -4/2 ஈக்குவல் டு b. அப்போ அடிச்சிட்டோம்னா 2 தானே இது, அடிச்சிட்டோம்னா b ஈக்குவல் டு -2. இதுதான் ஆன்சர். இப்போ இதான் 1வது ஸ்டேஜு. இந்த இடத்துல ஆன்சருக்கு வர்றேன். அதான் 1வது ஸ்டேஜ்.
ஃப்ரம் 1 அப்படின்றதுக்கு வர்றோம். x plus 1 by x square into x minus 1 equal to a minus 1 by x square, b plus minus 2 by x, c 2 by x minus 1. இதில் மைனஸை சரி பண்ணிக்க முதல்ல 2 by x minus 1, அடுத்து minus 1 by x square minus 2 by x அப்படின்னு சொல்லி ரிக்வயர்டு ஆன்சரை எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.